எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா ஃபோர்த் ஃப்ளோர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தை யாரா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாரும் சுந்தரபாண்டி அப்படின்றது வந்து படத்தை எடுத்திருக்காரு. சரி, படத்தினுடைய கான்செப்டுக்கு போகலாம். ஹீரோ வந்து ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணி ப்ரைவேட் ஜாப் கிடைச்சது. அவருக்கு வந்து ப்ரைவேட் ஜாப் மூலிமா அவருக்கு ஒரு ஃபோர்த் ஃப்ளோர் இல்லைங்க, அவருக்கு விட்டது வந்து தேர்ட் ஃப்ளோர் குவார்ட்டர்ஸை வந்து விடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா தேர்ட் ஃப்ளோர் இல்லாத ஃபோர்த் ஃப்ளோர் நினச்சிக்கிட்டு அங்கே போய் தங்க போகிறாரு. அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது எல்லாமே அமானுஷ்யமா நடக்குது. பார்க்கும்போதே வந்து வெளி உலகத்தை மறந்துட்டு அது வேற ஒரு உலகத்துக்கு போகுது. ஒரு தூங்கும்போது தப்பு தப்பாக கனவு வருது, யாரும் இறந்து போயிட்டாங்கன்னு வருது. பார்க்கும்போது அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் வெளியே வந்தால் ஒருத்தர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, டே உனக்கு தேர்ட் ஃப்ளோர் தான் அலர்ட் பண்ணி விட்டாங்க, நீ எதுக்குற ஃபோர்த் ஃப்ளோருக்கு போனேன் அப்படின்னும் போது அவருக்கு அந்த ஃப்ளோரை விட்டும் வர மனசு வரல. இது என்னன்னு புரியல. அப்புறம் வந்து அவர் எல்லாம் சைக்கோன்னு நினச்சிட்டாங்க. அங்கே கூட நீங்கள் வீட்டை காலி பண்ணியிருக்குன்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு பக்கம் பிரச்சனை. அப்படி யோசிக்கும் போது என்னடா நடக்குதுன்னா, அங்கே நடந்தது பூராமே வந்து மரணங்கள் இல்லை, எல்லாமே கொலைகள், ஒரு ஆளாக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி வருது. அவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஊர் ரூபத்தில் அவனை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து சாவடிக்கிறதுக்கு வந்து இவர் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ போகும்போது ஒரு சீனுமே வந்து த்ரில்லாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. உண்மையாக வந்து சாதாரணமாக இருக்கக்கூடியவங்களை வந்து ஒரு அரசியல் அராஜகத்துக்காக ஒரு ரவுடி வந்து எல்லாருமே ஒரே ரூமில் வந்து கொலை பண்ணதாக வந்து அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இது ஒரு புது விதமானதாக தான் இருக்குது. பார்க்கும்போது கொஞ்சம் ஒட்டமெல்லாம் சிலுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். படமே வந்து சீன் பை சீன் வந்து சூப்பராக இருக்குதுங்க. ஒரு த்ரில் வேணுன்றவங்க அந்த படத்தை பார்க்கலாம். உண்மையாக சொல்கிறான், ஃபோர்த்து ஃப்ளோரில் நடந்த மர்மத்தை வந்து எடுத்து சொல்கிற விதமாக தான் அந்த படம் இருக்குது. உண்மையாக நல்லா இருக்குதுங்க. மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூவில் பார்க்கலாம்.